ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல வானதி இருந்துட்டு நம்ம பாண்டிய பார்க்கறதுக்காக மெக்கானிக் ஷீட்டுக்கு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டி வந்து வானத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் வீடு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வானத்துக்கு தெரிஞ்சவங்க வேற பார்த்துடுறாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்த இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நேராக வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வாங்கன்னு அப்படியே சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வானதியோட அம்மா. அதுக்கு அடுத்ததாக நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு போலன்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வனத்தியோட அப்பா மாணிக்கம் இருந்துட்டு என்னாச்சு மச்சான், ஏன் உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நானே உங்களை கேட்கலான்னு நினச்சேன். உங்கள் பொண்ணு வானதி இன்னும் அந்த மெக்கானிக் கார் பையன் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காளா? அந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருந்தா வானதியை நல்லபடியாக பார்த்துப்பான தோணுச்சுன்னா அவனுக்கே பேசாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியது தானே. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலையும் அவங்க மாற்றிக்கவே மாட்டிக்கிறாங்க. நல்ல பையனாக இருந்தால் பேசி முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட வசந்த் அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் இனி மாணிக்கம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.